வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்பருத்தி பெண்ணொருத்தி கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணால் ஹைப்புங்கிற ஆப்ஷன் வரும். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நீங்கள் சொன்னது போல கண்ணாடி பார்த்து அலங்காரம் பண்ணிக்கொள்ள எனக்கு இப்போது பிடிக்கவே மாட்டேன் என்கிறதம்மா என்ற ரஞ்சனியின் பேச்சு சுற்றி சுற்றி கணவனிடமே வந்து நின்றது. 40 வயதில் நாய் குணம் என்று படித்தேன் அம்மா. குணாவுக்கு 50 வயதில் அது போல வந்து வேறே தேடுகிறது என்றே வைத்துக் கொள்வோம். தேடக்கூடாதுதான். ஆனால் ஏதோ இப்படி ஒரு விளக்கம் சொல்லிக் கொண்டாலும் பெற்ற பிள்ளைகளை எப்படிமா மறக்க முடியும்? அதுகள் தவிப்பதை பார்க்கும்போது எப்படி வருகிறது தெரியுமா என்று வேதனையோடு புலம்பிய மகள் அறியாமல் கண்ணை துடைத்து கொண்டாள் மீனலோசனி. ரஞ்சனியிடம் நம் வருத்தத்தை காட்டக்கூடாது என்று மகன் சொல்லி இருக்கிறானே, அவளுக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கும் தைரியமும் போய்விடுமாம். சிரமப்பட்ட முகத்தை நேராக்கி கொண்டு, வேண்டாமா, மீண்டும் அழுது விடாதே. விபு எவ்வளவு கவலையாக பார்க்கிறான் பார். இப்போது நீ என்ன சாப்பிடுகிறாய் சொல்லு, மதியத்துக்கு என்று வழக்கமான உணவளிக்கும் வேலையை தொடங்கினாள். ஐயோ, ஒன்றும் வேண்டாமா. சர்க்கரை போடாத பழச்சாறு ஏதாவது இருந்தால் கொடுங்கள். குடித்துவிட்டு வீட்டுக்கு போகிறேன். மாலையில் நிக்கி வருவான் என்றீர்களே, அவனுக்கு பயறு மிக்சர் பிடிக்கும், செய்துவிட்டு இனிப்புக்கு என்று திட்டமிட்டவளின் பேச்சில் இடையிட்டு, ரொம்ப மெனக்கடாதே ரஞ்சி. இப்போதெல்லாம் உன் தம்பி வகை வகையாக ரசித்து சாப்பிடவே காணோம். அவள் சாப்பிடுவது இல்லை என்பதற்காகவோ என்னவோ என்று எனக்கு கலக்கமாக இருக்கிறது என்றாள் தாயார். அது என்ன என்று கேட்ட மகளுக்கு மீனலோசனை விவரம் சொன்னாள். என்னம்மா, இந்த சுசிதா ரோஷக்காரியாக தெரிகிறாளே, உறுதியும் இருக்கிறது. ரொம்ப நல்ல விதமா? ஆமாம்மா, தினு கொடுத்துதான் இந்த குட்டி நிறைய இனிப்பு சாப்பிட்றதாக தீப்புவே சொன்னாள். ஆனாலும் நாத்தனார் பிள்ளை கொடுத்ததால் வந்தது என்று ஒரு வார்த்தை அவள் சொல்லவே இல்லை. அதை யோசித்து அப்புறம்தான் விவரம் கேட்டேன். அப்போதும் நிக்கியை முழு ராட்சசன் ஆக்கி காட்டாமல் ஒரு மாதிரியாகத்தான் சொன்னாள். யாரையும் குறை கூறுகிற விதம் இல்லை என்றாள் தாயார். ஐயோடா, இவளை போய் கண்டபடி பேசிவிட்டேனே, என்ன மடத்தனம். இப்போது அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டுமாம்மா? கேட்கத்தான் வேண்டும் என்னம்மா என்ற தாயிடம் ரஞ்சனி கேட்டாள். நானும் முதலில் சுசியை இப்படித்தான் ஏதோ சொல்லிவிட்டேன். ஆனால் அது பற்றி தானே சமாளித்துக் கொள்வதாக தம்பி சொன்னான். அப்படியே செய்தான். வேண்டுமானால் நீயும். இல்லம்மா, தப்பு செய்தது நான். உங்களை மாதிரி பெரிய மரியாதை முறையும் இல்லையே. நானே அவளிடம் கூறி விடுகிறேன் என்று ரஞ்சனி எழுந்தாள். எந்த அறைமா? ரஞ்சிமா, தப்பா எடுத்துக்கொள்ளாதேடா. நிக்கி அறையை ஒட்டினாற் போல இருக்க வேண்டும் என்று சுசிக்கும் பிள்ளைக்கும் உன் அறையைத்தான் என்று தயக்கத்துடன் இழுத்தாள் மீனலோசனி. என் அறையையா என்று ஒரு கணம் முகம் வாடிய போதும் தாயின் தயக்கமும் இன்னமும் அதிகமாக மகளை தாக்கியது. இதில் தப்பு என்னமாயிருக்கிறது? அதுதானே எல்லோருக்கும் வசதி. எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நான் சுசிதாவை பார்த்து ஒரு வார்த்தை நல்லபடியாக பேசிவிட்டு வந்து விடுகிறேன் என்று படியேறி சென்ற மகளை பார்த்து பெருமூச்செறிந்தாள் பெற்றவள். சுசிதா கதவை சாத்தி வைத்திருக்கவில்லை. சும்மா ஜன்னல் ஓரம் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். தன் பேச்சின் விளைவோ என்று சங்கடமாக உணர்ந்தபடி கதவை லேசாக தட்டினாள் ரஞ்சனி. தன் இடமாக பழகிய அறையின் கதவை தட்டுவது இன்னமும் சங்கடமாக பட, சுசிதா திரும்பியதுமே வந்து தப்பாக நினைத்து, உன்னை பற்றி தெரியாமல் ரொம்ப தப்பாக பேசிவிட்டேன். எனக்கு கொஞ்சம் ரொம்பவே மனது சரியில்லாததால் சட்டென்று கடுமையாக பேசிவிடுகிறேன். அதை மறந்துவிடு ப்ளீஸ் என்று சற்று தடுமாறிய போதும் வேகமாக சொல்லி முடித்தாள். உள்ளே வந்து பேசுங்களேன் என்றாள் சுசிதா. அல்லது இந்த அறை உங்களதாக இருந்தது என்று வடிவு ஒரு தரம் சொன்னாள். அதனால் உள்ளே வர கஷ்டமாக இருக்கிறதோ? சின்னவளின் பேச்சு முடியும் முன், அப்படி ஒன்றுமில்லையே என்று உடனே அறைக்குள் வந்து நின்றாள் ரஞ்சனி.
நான் சொல்ல வந்தது அவ்வளவுதான். சொல்லிவிட்டதால் கிளம்பினேன். வரட்டுமா? ஒரு நிமிஷம், நானும் சொல்லிவிடுகிறேன் என்று அவளை தடுத்து நிறுத்தினாள் சுசிதா. இந்த சூழ்நிலையில் எல்லோருக்கும் என்ன தோன்றுமோ அதைத்தான் நீங்களும் சொன்னீர்கள். ஆனால் அத்தை மூலமாக அது சரியாகிவிடும் என்று எனக்கு நம்பிக்கை. அதனால் நான் அந்த வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்களும் அதை நினைத்து சங்கடப்பட வேண்டாம் என்று அவள் சமாதானமாக பேசவும் ரஞ்சனிக்கு ஆறுதலாக இருந்தது. உண்மைதான், அம்மா சொன்னார்கள்தான். அதனால்தான் மன்னிப்பு கேட்க எண்ணி வந்தேன். பிள்ளைகளும் சொன்னார்கள், நீ பிரியமாக இருந்ததாக. அவர்களோடு விளையாடினையாம். அவர்கள் அருமையான பிள்ளைகள். தீபு உங்களைப் போலவே அழகாக இருக்கிறாள். முகம் மலர, நிஜமாகவா என்று ஆவலுடன் கேட்ட ரஞ்சனியின் முகம் உடனே வாடியது. அழகாக இருந்து என்ன செய்வது? அதிர்ஷ்டம் இருந்தால்தான் பிரயோஜனம். கடவுள் புண்ணியத்தில் தீபுவுக்கேனும் அதிர்ஷ்டம் முழுசாக இருக்க வேண்டும். பேசி முடித்து ஒரு பெருமூச்சு விட்ட ரஞ்சனிக்கு திடுமென தான் அதிகம் பேசிவிட்டது போல ஒரு உணர்வு. அதுவும் அவளது சொந்த விஷயம் பற்றி. பேச்சை மாற்றும் விதமாக, நிக்கி வீட்டுக்கு வருவதாக சொன்னானாம். பயறு மிக்சர் செய்யலாம் என்று இருக்கிறேன். இனிப்பில் அவனுக்கு இப்போது ரொம்பவும் பிடித்தம் என்று. ஏதாவது இருந்தால் சொல்லேன், செய்து வைக்கிறேன் என்று கேட்டாள். எனக்கு தெரியாது, அது பற்றி அத்தையிடம்தான் கேட்க வேண்டும் என்று சுசிதா இயல்பாக பதிலுறுக்க மற்றவள்தான் திணறி போனாள். கணவனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்பதை மாமியாரிடம்தான் கேட்க வேண்டும், தனக்கு தெரியாது என்று நாத்தனாரிடமே இவ்வளவு சர்வ சாதாரணமாக சொல்கிறவளிடம் மேற்கொண்டு என்ன பேசுவது? திருமணமான நாளில் இருந்து குணாவுக்கு என்னென்ன வகை உணவு உடை பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்து கொடுத்ததோடு அதற்கேற்ப தன் சுவைகளையும் மாற்றிக்கொண்டதை நினைக்கையில் ரஞ்சனிக்கு நெஞ்சை அடைத்தது. அதனால் இப்போது என்ன கிடைத்துவிட்டது? கிரீடமா சூட்டிவிட்டார். புத்தி வளர வேண்டுமாமே அவளுக்கு. இந்த மாதிரி ஒட்டுதல் இல்லாமல் வேறுபாடாகவே இருந்திருந்தால் இப்படி செய்தோமே, அப்படி பார்த்தோமே என்ற ஏக்கமாவது இல்லாதிருந்திருக்கும். ஆனாலும் அதுவரை உரையாடலில் தொய்வு விழாமல் எப்படியோ இருவருமே முயன்று காத்திருந்தனர். ஒரே உருக்கமாக இல்லாவிடனும் ரொம்பவும் சங்கடப்பட்டு பேச்சை ஓட்டவில்லை. ஆனால் இதற்கு மேல் ஒன்றும் ஓடாது என்று இருவருக்கும் தோன்றிவிட, வந்து நான் கிளம்புகிறேன் என்று ரஞ்சனி விடைபெற, பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அடிக்கடி வாருங்கள் என்று வழி அனுப்பிய சுசிதாவும் அதற்கு மேல் அவளை தடுத்து நிறுத்தவில்லை. மேஜை மேல் சில எளிய உணவுப் பொருட்களும் ஃபால்ஸில் பிரிந்திருந்த தையலை பாதி தைத்து ஊசி நூலோடு வைத்திருந்த சேலையும் பார்வையில் பட ரஞ்சனிக்கு மனம் கசிந்தது. தம்பி இப்போது வாழ்வது என்ன வாழ்க்கை? இந்த பெண்ணும் தான். வருத்தம் படிந்த முகத்துடன் கீழே இறங்கி வந்த மகளின் முகத்தை பார்த்த மீனலோசனிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னம்மா என்று மெல்ல கேட்டு பார்த்தாள். திடுக்கிட்டாற்போல என்று கேட்டுவிட்டு, சொல்லிவிட்டேன் அம்மா, அதில் பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் நான் கிளம்புகிறேன் அம்மா. தீபுவுக்காக ஒரு கட்டுரை எழுதி வைக்க வேண்டி இருக்கிறது. நிகில் வருவதற்குள் அதை முடித்து விட்டால்தான் அவனோடு நிம்மதியாக பேச முடியும். வரட்டுமா என்று கிளம்பி விட்டாள் மகள். அன்றிரவும் கதவை தட்டிவிட்டு நிகிலன் உள்ளே வந்தான். சேலையில் மீதி தையலை முடித்து நூலை வெட்டி கொண்டிருந்தாள் சுசிதா. ஏதோ சொல்ல வாயெடுத்துவிட்டு நிறுத்தி கொண்டான் அவன். ஏதோ பால் பழரசம் என்றாவது அருந்த தொடங்கி இருக்கிறாள். சேலை பற்றி பேசி அதை கெடுத்து கொள்ளக்கூடாது. கேள்வியாக நோக்கியவளிடம், அக்கா நல்லவள்தான், துன்பத்தில் வந்த வார்த்தை தப்பாக எண்ண வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான். இல்லை, தப்பாக நினைக்கவில்லை. வேதனை மிகும்போது எப்படி இருக்கும் என்று எனக்கும் தெரியும். நீங்கள் முன்பு சொன்ன எல்லோரையும் வருத்தும் துன்பம் இதுதான் என்று புரிகிறது. ஆனால் என்ன ஆயிற்று என்று கேட்டவள் உடனேயே, சொல்ல விருப்பம் இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள், பரவாயில்லை என்று சேர்த்து சொன்னாள். உன்னிடம் மறைக்க எனக்கு ஒன்றுமில்லை என்று தொடங்கி நடந்தது அனைத்தையும் நிகிலன் தெரிவித்தான். குறுக்கிடாமல் கேட்டிருந்து விட்டு யோசனையோடு கணவனை பார்த்தாள் சுசிதா.
மனைவியின் முகத்தில் தன்னோடு ஒத்துப்போகாத ஒரு கருத்தை கண்டு, என்ன என்று நிகிலன் வினவினான். ரஞ்சனி வந்து ஒரு விதமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு போன பிறகு வெகுநேரம் அவளை பற்றி யோசித்தவாறே சுசிதா உட்கார்ந்திருந்தாள். அதுவும் இந்த நேரம் சுசிதா பணியில் இருக்கும் சமயம் என்பதால் பேரனை பாட்டி பார்த்து கொள்வது வழக்கமாகி, இன்றும் விபு மீனலோசனையிடமே இருந்ததால் அவளது யோசனைக்கு தடையும் நேரவில்லை. பெற்றோர் இறந்து அனைத்து சொத்துக்களையும் தானமாக கொடுத்துவிட்டு தில்லை நாயகத்தின் இல்லத்தில் சரணடைந்து அங்கே அவள் தங்கியிருந்த போது அவரது ஆலோசனையின் பேரில் சுந்தரகாண்டம் படித்தது உண்டு. சீதை படாத துயரமா என்று அவள் யோசிக்க வேண்டும் என்பது தில்லை நாயகத்தின் விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் சுந்தரகாண்டத்தின் இறுதி பகுதியில் சீதையை பார்த்துவிட்டு திரும்பி வந்த அனுமார் அவளை பற்றி துக்கப்பட தகாத அரசகுமாரி துக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்வதாக வரும். அதை படிக்கையில் நானும் துக்கப்பட தகாதவள்தான், இப்படி துக்கப்படும்படியாகிவிட்டதே என்று சுசிதாவுக்கு கொதிப்புதான் ஏறும். அதற்கு காரணம் என்று நிகிலன் மீது மேலும் சீற்றத்தை வளர்த்து கொண்டாள் என்பது வேறு விஷயம். ஆனால் ரஞ்சனியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அவளது 35 வயதுக்கு பூ மாதிரி இருந்த முகத்தை பார்க்கையில் இவளல்லவோ துக்கப்பட தகாதவள் என்ற எண்ணம் சுசிக்கு உண்டாயிற்று. ரஞ்சனி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதும் நன்றாகவே தெரிந்தது. அடிக்கடி அவளது கண்களில் தெரிந்த நிராசையும் வலியும் மற்றவளுக்கு வருத்தத்தை அளித்தன. விபுவுக்கான வரவேற்பு விழாவுக்கு நாத்தனாரும் அவளுடைய கணவரும் வரவில்லை என்றபோது சுசிதா அதை பெரிதாக எண்ணவில்லை. கணவனே யாரோ வென்று இருக்கும்போது என்ன பெரிய நாத்தனார், அவள் வராதது என்ன பெரிய விஷயம் என்று அலட்சியமாகவே நினைத்தாள். விபுவுக்கு வேண்டியது ஒழுங்காக நடக்கும் வரை மற்ற எதை பற்றியும் அக்கறையும் அவளுக்கு இருக்கவில்லை. ஆனால் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போன பிறகு எதையுமே சற்று வித்தியாசமாக யோசிக்க தோன்றியது. விபுதான் பேரன், வாரிசு, அவனுக்காக எல்லோரும் பதறியது இயல்புதான். ஆனால் அவளை பற்றியும் மாமியார் அக்கறை காட்டத்தானே செய்தாள். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை சாப்பிட வைத்தாள், தேவையே இல்லையே. அடுத்து நிகிலன் தரையில் படுத்திருந்தது நினைவு வந்து அது வேறு அவ்வப்போது மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. இப்போது வாடிய பூவாய் தோன்றிய நாத்தனாரின் வேதனை காரணம் என்னவாக இருக்குமோ என்று அவள் மனம் பரிதாபப்பட்டது. அந்த பரிவில்தான் சட்டென நிகிலனிடம் அவள் விவரம் கேட்டது. அவனும் மறுக்காது எல்லாம் சொல்லிவிடவே அவளுக்கு இன்னொன்று தோன்றியது. பெற்றோர் விருப்பத்தையும் மீறி ரஞ்சனி எவ்வளவு உறுதியோடு குணசீலனை மணந்திருக்கிறாள். அவரும் உறுதியில் தளரவில்லை. இந்த அன்பு எப்படி பொய்யாகும்? ஆனால் உணர்ச்சி பூர்வமான இந்த எண்ணம் வாதத்துக்கு உதவாது. சொன்னாலும் குடும்பத்தில் அத்தனை பேருமாக செய்த முடிவை வேண்டுமென்றே அவள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று எண்ணுவானோ என்று தோன்றவும், நீங்கள் நன்றாக விசாரித்தீர்களா என்று வினவினாள் சுசிதா. சலிப்புடன் தோளை குலுக்கினான் நிகிலன். ஒரு முறைக்கு பல முறை. ஒரு அவசியம் என்றால் நமக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பக்காவாக செய்கிற துப்பறியும் நிறுவனம் ஒன்று இருக்கிறது. ரொம்ப கெட்டிக்காரர்கள். அங்கே கூட அத்தானுக்கு தெரிந்தவர்களும் இருக்கக்கூடுமே என்று வேறோர் நிறுவனத்தின் மூலம் விசாரித்தோம். அவர்கள் ஒன்றும் இல்லை என்றதும் மறுபடியும் நம் வழக்கமான நிறுவனத்தின் மூலமாக இன்னொரு தரம். இப்போதும் அத்தானுக்கு இரவு பகல் ஆள் போட்டு கவனித்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் அவர் மிகவும் உஷாராக இருப்பதாக தெரிகிறது என்றான் அவன். அப்புறம் என்று கேட்டாள் சுசிதா. கேட்கும்போதே தமக்கை விஷயத்தால் நிகிலன் அமைதி இழந்து அலை பொறுவதைக் கண்டு உட்கார்ந்து சொல்லுங்கள் என்றாள். நீ என்றவன் அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மோடாவை இழுத்து போட்டுவிட்டு அங்கே கிடந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவளும் உட்கார்ந்ததும் அந்த சவிதா பற்றியும் முழுமையாக அலசியாயிற்று. ரொம்ப கெட்டவளும் இல்லை, நல்லவளும் இல்லை. பணம் என்றால் கொஞ்சம் அப்படி இப்படி வளைந்து கொடுக்கிற இன்றைய பல பெண்களில் ஒருத்தி. ஆனால் அத்தான் கொடுத்த அதிக தொல்லை தாங்காமல் வேலையை விட்டு விட்டாளாம். இப்போது வேற ஒரு சின்ன நிறுவனத்தில் வேலை செய்கிறாள் என்று உரைத்து இன்றளவும் அவளையும் அலட்சியமாக விட்டு விடாமல் கவனிப்பதாகவே தெரிவித்தான்.
சுசிதா யோசனையில் ஆழவும். சவிதாவோடு பேசிக்கொண்டு போன இன்னொருத்தியை கூட விடவில்லை. சுசி அடக்கமான பெண். அத்தான் குணம் அறிந்ததும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய பயந்து வெளியேறிவிட்டாள். ஆனால் வேலையில் கெட்டிக்காரி என்பதால் இப்போது நல்ல பெரிய வேலையே கிடைத்த வேலையை நல்லபடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது கடைசி தகவல் என்று முடித்தான். மேலும் சில வினாடிகள் அமைதியில் கழிந்தன. பிறகு பாறையில் முட்டிக்கொள்வது என்பார்களே, அதுபோல இதற்கு மேல் என்ன செய்வது என்று புரியாமல் போயிற்று. 15 ஆண்டு பழக்கத்துக்கு பிறகு அத்தானின் இந்த புது அவதாரம் வீட்டில் எல்லோரது மகிழ்ச்சியையும் சாகடித்து விட்டது. உயிரே அவர் என்று வாழ்ந்த அக்கா நிலை குலைந்து போனாள். இப்போதுதான் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறாள். இதையே நினைத்து உருகி கொண்டிராமல் மனதும் மாறும், கூடவே வருமானமும் கிடைக்கும் என்ற எண்ணம். அது பற்றி பேசத்தான் என்னை அழைத்திருந்தாள் என்றான் அவன். விழி உயர்த்தி கணவனை பார்த்து, இதில் இன்னமும் விடப்படாத புதிர் ஏதோ இருப்பதாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டாள் சுசிதா. தோன்றுகிறது. சொல்லப்போனால் நடந்த எதையுமே ஒத்துக்கொள்ள மனதளவில் முடியவே இல்லைதான். அதிலும் ரஞ்சிக்கு எப்படி முடியும் எப்படி முடியும் என்று திடும் திடும் என்று அதே திகைப்புதான். ஆனால் நடப்பு வேறாக இருக்கிறதே. அத்தானே எதையும் மறுக்கவில்லை. இதையெல்லாம் ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு ரஞ்சியல்லவா வளர வேண்டும் என்கிறார் என்றான் குரலில் சினம் ஏற. அங்கேதான் அதில்தான் குழப்பமாக இருக்கிறது. பொதுவாக எனக்கு ஆண்களிடம் நம்பிக்கை கிடையாதுதான். உங்கள் அத்தான் மிஸ்டர் குணசீலனை நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் இப்படி யோசித்து பாருங்கள் நிக்கி. மிஸ்டர் குணசீலன் நல்லவராக இருந்து அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டதில் ஆத்திரமுற்று உங்கள் அக்காவின் புத்தி வளர வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம் இல்லையா? அப்படி இருந்தால்? பிரச்சனையில் முழுமையாக ஈடுபட்டிருந்த சுசிக்கு குடும்பத்தில் மற்றவர்களைப் போலவே தானும் கணவனை இயல்பாக நிக்கி என்று அழைத்தது மனதில் படவே இல்லை. ஒரு கணம் பிரமித்து நோக்கிய நிகிலனும் தமக்கையின் பிரச்சனையில் உடனேயே அதை மறந்து சுசிதா சொன்ன விளக்கத்தை ஆவலாக ஏற்று முகம் மலர்ந்தான். ஆனால் உடனேயே வாடி. ஆனால் அந்த சவிதா அவள் அத்தானை பற்றி சொன்னது அதற்கு எந்தவித விளக்கமும் இல்லையே என்றான் வருத்தத்துடன். அதற்கு ஏதாவது காரணம் இருந்திருந்தால்? உங்கள் அக்காவிடம் அவளுக்கு ஏதாவது விரோதம்? அத்தான் அலுவலையும் வீட்டையும் கலக்க விடுகிறவர் அல்ல என்றவன் அதன் காரணம் இப்போதுதான் புரிந்தாற்போல மேலும் முகம் வாடினான். உச்சு கொட்டி, இந்த பெண்ணை அக்கா பார்த்ததே இல்லை, அப்புறம் என்ன விரோதம் என்றான் சலிப்பாக. ஒருவேளை மிஸ்டர் குணசீலனிடம் அவளுக்கு விரோதம் இருந்திருந்தால் வேலை சரியில்லை என்று திட்டியிருக்கலாம். அதனால் ஆத்திரப்பட்டு. ஆனால் இதையெல்லாம் நீங்களும் யோசித்து பார்த்திருப்பீர்கள், அப்படித்தானே என்று கேட்டாள் சுசிதா. ஆமாம், இது பொய் என்று ஆகிவிடாதா என்று எத்தனையோ விதத்தில் யோசித்தோம். ஆனால் அக்காவும் நானும் அங்கே வரக்கூடும் என்பதோ காருக்குள் நாங்கள் இருந்தோம் என்பதோ அந்த சவிதாவுக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. அப்படி இருக்க எங்களுக்காக அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை அவள் எப்படி சொல்லி இருக்க முடியும்? இந்த ஒரு வாதத்தில் எல்லாம் அடிபட்டு போயின என்று வெறுத்த குரலில் நிகிலன் கூறினான். எப்படி முடியும்? இந்த வாதத்துக்கு பதில் இல்லைதான். ஆனாலும் ஒரு நெருடல், இன்னமும் என்னவோ இருப்பது போல. எதுவும் இல்லை என்று ஒத்துக்கொள்ள முடியாமல் சுசிதா வேகமாக யோசித்தாள். உங்களுக்காகத்தான் சொல்ல வேண்டும் என்று ஏன் எண்ண வேண்டும்? ஒருவேளை அவளோடு வந்த அந்த இன்னொரு பெண்ணை மிரள வைப்பதற்காகவும் சவிதா இப்படியெல்லாம் சொல்லி இருக்கலாமே. அந்த பெண்ணும் பதவி உயர்வை கூட வேண்டாம் என்று வேலையை விட்டு போய்விட்டதாக நீங்கள் கூறவில்லை? யோசியுங்கள் நிக்கி. அவளை அப்படி விரட்டுவதற்காகவே சவிதா பொய்யாக இட்டு கட்டி என்று சொல்லிக் கொண்டிருந்த சுசிதா நிகிலன் சட்டென எழுந்து அவளை நோக்கி வரவும் சற்று திகைத்து பேச்சை நிறுத்தி தானும் எழுந்தாள். அவள் அருகில் வந்து அவளது தோளை இறுகப் பற்றி, சுசி சுசி, அப்படி மட்டும் இருந்துவிட்டால் உனக்கு நான் செய்யக்கூடாதது என்ற உலகில் என்ன இருக்கக்கூடும்? ஆனால் இதை எப்படி தெளிவுபடுத்திக் கொள்வது? அது புரியவில்லையே என்று ஆவலாக கேட்டான் அவன். நிகிலனின் கண்ணில் இருந்த பளபளப்பு சுசிதாவுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் அது நிலைக்க வேண்டுமே. யோசித்து,
அந்த இன்னொரு பெண்ணிடம் கேட்டு பார்க்கலாம். ஆனால் அவள் உண்மையே சொன்னாலும் உங்கள் அத்தானின் மீது சவிதா சுமத்திய பழியை போக்குவது ஆகாது. மாறாக அவள் சொன்னதற்கு ஆமாம் போட்டது போலத்தான் ஆகும். ஏனெனில் பதவி உயர்வை கூட மறுத்து அவள் வேலையை விட்டதும் அதற்கு அவள் உண்மை என்று நம்பி சொன்ன காரணமும் நாம் அறிந்ததே என்று அவள் கூறவும் நிகிலன் லேசாக முறுவலித்தான். என்ன சிரிக்கிறீர்கள்? உண்மை என்று நம்பி சொன்ன காரணம் என்றால் அது பொய் என்று நிச்சயப்பட்டு விட்டது போல அல்லவா இருக்கிறது என்றான் அவன் புன்னகையோடு. தானும் முறுவலித்து வாய் விட்டு பேச பேச அப்படித்தான் என்று நிச்சயப்பட்டு போன மாதிரிதான் எனக்கு தோன்றுகிறது என்றாள் சுசி நம்பிக்கையோடு. நம்பிக்கை பலிக்கட்டும் என்று கை உயர்த்தி ஆசிர்வதித்தவன் மீண்டும் அவளது தோளை பற்றி, ஆனால் வெறும் நம்பிக்கை நிரூபணமாகாதே சுசி, அதற்கு ஆதாரம் வேண்டுமே. அது இல்லாமல் ரஞ்சியிடம் இந்த கோணம் பற்றி சொல்லவே முடியாதே என்று மீண்டும் திரும்பிவிட்ட தவிப்புடன் கேட்டான். தமக்கையை பற்றிய தவிப்பில் மனைவியின் தோளில் கை இருப்பது மறந்துவிட்டதா என்று தோன்றிய போதும் அதை நினைவுபடுத்த அவளுக்கு மனம் வரவில்லை. தப்பு செய்து விட்டதாக எண்ணி அதற்காக வேறு அவன் தவிக்க வேண்டுமா? அத்தோடு பேசிக்கொண்டிருக்கும் விஷயம் அதைவிட முக்கியமான விஷயம். நிரூபணம் எதுவாக இருந்தாலும் சவிதா வாயிலிருந்துதான் வரவழைத்தாக வேண்டும். என்ன காரணத்தினாலோ இந்த அளவு புழுகிய அவளோ லேசில் அதை மாற்றி சொல்லப்போவது இல்லை. பாதகி என்று சலிப்புடன் கூறியவன் சட்டென நிறுத்தி வியப்புடன் அவளை பார்த்தான். உன்னை போலவே சவிதா பொய் சொன்னதாகவே எனக்கும் தோன்ற தொடங்கிவிட்டதே என்றான் ஆச்சரியமாக. தானாக விலகி இருமுறை குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். பழைய அத்தானை மனதில் கொண்டு யோசித்து பார்த்தால் இதுதான் மெய்யாக இருக்க முடியும் என்றும் தோன்றுகிறது. ஆனால் இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. சுசி, சவிதா ஏற்கனவே வேலையை விட முடிவு செய்து விட்டவள். அவள் இன்னொருத்தி. அவள் பெயர் நீத்தா என்ற ஞாபகம். அவளிடம் பொய் சொல்லி ஏனும் எதற்காக விரட்ட வேண்டும்? அவளுக்கு வேண்டாதது யாருக்கு போனால் அவளுக்கு என்ன என்று நிகிலன் கேட்டு முடிக்கும் முன்னரே வைக்கோல் போர் நாய் என்றாள் சுசிதா. திக்கு திசை தெரியாத இருட்டு கானகத்தில் தென்பட்ட ஒரே ஒரு சிறு வெளிச்சத்தை விட்டுவிட சுசிதாவுக்கு மனமில்லை. மனிதர்களில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள். நிக்கி, இந்த சவிதாவும் அப்படிப்பட்டவளாக ஏன் இருக்கக்கூடாது? அத்தோடு அவள் வேலையை விட போவதாக சொன்னது கூட எந்த அளவு நிஜமோ? குணசீலனே அவளை பணி நீக்கம் செய்திருக்கலாமே. பணி நீக்கம் செய்வது தொழிலாளியின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று ராஜினாமா பெறுவது கூட வழக்கம்தானே என்று வாதிட்டாள் அவள். அதுவும் சரிதான். ஆனால் நடந்த உண்மையை தெரிந்து கொள்வது எப்படி? தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவாறே மனைவியை பார்த்தவன் அவள் நிற்பதை அப்போதுதான் உணர்ந்தவனாக, எவ்வளவு நேரம் நிற்பாய் சுசி, உட்கார் என்று அவளை உட்கார சொன்னான். இப்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வாக உனக்கு ஏதாவது தோன்றுகிறதா என்று வினவினான். சுசிதாவுக்கும் அதே சிந்தனைதானே. இப்போதும் யோசனையாக அவனை பார்த்து, ஒன்று தோன்றுகிறது. ஆனால் அது ஒரு இருபுறம் தீட்டிய கத்தி. நமக்கே கூட காயம் பட்டுவிடக்கூடும். அதுதான் பயமாக இருக்கிறது என்றாள் அவள் கவலையோடு. கூர்மையாய் நோக்கி சொல்லு என்றான் நிகிலன். தீபு வினுவின் அப்பா ஏக்கம். ரஞ்சினியின் கண்களில் தென்பட்ட நிராசை, மீனலோசனியின் வருத்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக நிகிலனின் தவிப்பு. இதற்கெல்லாம் தீர்வு தேடி சுசிதாவின் மனது வெகு வேகமாக வேலை செய்து கொண்டே இருந்தது. சவிதாதான் குற்றவாளியாக இருக்க வேண்டும் என்று அவளுக்கு 99% நிச்சயமே. இதை நம்பி நிகிலன் சொன்ன சில உண்மைகளையும் கொண்டு அவள் அருமையான ஒரு திட்டமும் தீட்டிவிட்டாள். இதில் நிச்சயமாக உண்மை வெளிப்பட்டுவிடும். ஆனால் மீது இருந்த அந்த 1%, அந்த 100ல் ஒரு வாய்ப்பாக குணசீலன் கெட்டவராக இருந்தால் அவரது சாயமும் முழுக்க வெளுத்து விடுமே. யாரோ ஒருத்தி சொல்ல கேட்டதுதானே என்று குணசீலனுக்காக பேசவே முடியாமல் அவர் முழு கெட்டவராகி விடுவார். பின்வரும் காலத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மக்களுக்காகவோ தானாக மனம் மாறியோ ரஞ்சனி கணவனை மன்னித்து ஏற்கக்கூடும் என்பதும் அதன் பிறகு அடியோடு நடக்காமல் போய்விடலாம்.
எனவே இந்த முயற்சியை செய்வதா வேண்டாமா என்று சுசிதாவுக்கு ரொம்பவும் தயக்கமாக இருந்தது. எனவேதான் நிகிலனிடம் பீடிகை போட்டாள் அவள். ஆனால் அவன் வேறு சொன்னான். இப்போது மட்டும் என்ன மகிழ்ச்சியோடா சுசி எல்லோரும் இருக்கிறோம். விபுவை பார்க்கிற நேரம் தவிர்த்து கரையான் மாதிரி உள்ளே வலி அரித்து கொண்டேதானே இருக்கிறது. இதைவிட அப்படி என்ன அழிவு நேர்ந்து விட போகிறது? சும்மா சொல்லு என்று தூண்டினான் நிகிலன். அதுவும் சரிதான் என்று ஒத்துக்கொண்டு சுசிதா சொல்லலானாள். அந்த சவிதா காசுக்காக அப்படி இப்படி வளைந்து கொடுக்கிறவள்தான் என்று நிகிலன் சொல்லியிருந்தான். குணசீலன் பெண்ணாசி பிடித்தவர் என்பது சவிதாவின் வாய்மொழி வாக்குமூலம். செக்ஸை பயன்படுத்தி குணசீலனிடமிருந்து அவரது ஒரு தொழில் ரகசியத்தை அறிந்து வரும்படி சவிதாவை அனுப்ப இந்த குடும்பத்தின் தொடர்புடைய ஆள் என்று சவிதா அறியாத யார் மூலமாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். அவள் அதற்கு சம்மதித்து போய் வெற்றியோடு வந்தாள் என்றால் அப்புறம் குணசீலனை அடியோடு விட்டுவிட வேண்டியதுதான். முயற்சி பண்ணி தோற்றாலும் சந்தேகத்தின் பலனை குணசீலனுக்கு கொடுத்து விடலாம். அவள் போகவே மறுத்தாள் என்றால் குணசீலன் சொக்க தங்கம். ரஞ்சனி மெய்யாகவே புத்தி வளர வேண்டியவள்தான். இதுதான் சுசிதாவின் திட்டம். இரு வகையான முடிவுகளுக்கு மனதை தயார் செய்து கொண்டுதான் காரியத்தில் இறங்க வேண்டும். நாற்காலியை மனைவியின் அருகே இழுத்து போட்டு அமர்ந்து அவளது கையை பற்றி கொண்டு சற்று நேரம் நிகிலன் சும்மா உட்கார்ந்திருந்தான். பிறகு அவளை பார்த்து, செய்து பார்த்துவிட வேண்டியதுதான் சுசி என்றான். சாக கிடக்கிற நோயாளிக்கு உயிர் பிழைப்பதற்கு வெறும் 5% வாய்ப்பை தரக்கூடிய அறுவை சிகிச்சையை கூட செய்து பார்த்து விடுவது இல்லையா? அதுபோல முயற்சிப்போம். தானாக காலப்போக்கில் மறப்பது சரியாவது எல்லாம் இந்த விஷயத்தில் அக்கா குணத்துக்கு ஒருபோதும் ஒத்து வராது என்றவன் பேச்சு நின்றுவிட ஒரு தரம் கண் மூடித் திறந்தான். மறப்பது மன்னிப்பதில் நீயும் அப்படித்தான் என்று நினைக்கிறானோ என்று சுசிதா ஒரு திகைப்புடன் எண்ணமிடும்போதே நிகிலன் மீண்டும் சொல்லலானான். இந்த முயற்சி தப்பாகி போனாலும் இப்போது பட்டு கொண்டிருக்கிற வேதனை அப்படியே இருக்கப் போகிறது என்பது தவிர புதிதாக வேறு நஷ்டம் ஏற்பட போவது இல்லை. அதனால் இதை செய்து பார்த்துவிட வேண்டியதுதான் என்று முடித்தான். நாளைக்கே இதற்கான ஏற்பாடுகளை தொடங்குகிறேன். அக்காவை பார்த்துவிட்டு வரும்போது மனதுக்கு ரொம்பவும் சோர்வாக இருந்தது. சுசி, இப்போது முயன்று பார்க்க புதிதாக ஒன்று இருக்கிறது என்பதே சோர்வை பறக்கடித்து விட்டது. உன் உபயம் என்ற முறுவலோடு எழுந்தவன் அப்போதுதான் உணர்ந்தது போல அவளது விரல்களை சட்டென விடுவித்தான். சாரி, தப்பாக எண்ணிவிடாதே இந்த பேச்சில் ஈடுபட்டதில் என்று அவன் விளக்க முற்படுகையில், நான் தப்பாக நினைக்கவில்லையே என்று உரைத்து அவனது விளக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் சுசிதா. அதற்குள் அவளும் எழுந்துவிடவும் அவளுக்காக இழுத்து போட்டிருந்த மோடாவை மீண்டும் பழைய இடத்துக்கு தள்ளினான் நிகிலன். சுவர் கடிகாரத்தை காட்டி, மணி 12, வெகு நேரம் பேசி உன் தூக்கத்தை கெடுத்து விட்டேன். நாளைக்கு வேலை நேரம் கடினமானதாக இருக்கப் போகிறது. அதற்கும் சாரி. இனியேனும் உடனே தூங்கிவிடு. குட் நைட் என்றவாறு அவன் அமர்ந்திருந்த நாற்காலியையும் நகர்த்தி உரிய இடத்தில் வைத்துவிட்டு கிளம்பினான். என்னவோ மனதில் பட்டது. அது என்னவென்று புரியாமலே அவனோடு கூட நடந்தபடி, இன்று தூக்கம் தாமதமானால் நாளைக்கு எனக்கு வேலையில் பிரச்சனை வராதே என்றாள் அவள் இலகுவாக. அதேபடி மிஸ்டர் ராமநாதனின் அலுவலகத்தில் தூக்க கலக்கத்தில் ஆடி விழுவதற்கெல்லாமா ஊதியம் கொடுக்கிறார்கள் என்று வியந்தான் நிகிலன். போனால் தானே தெரியும் என்றாள் அவள். விபு இன்னமும் சும்மா சும்மா அழுவதால் இந்த வாரம் முழுவதற்கும் விடுமுறை எடுத்து விட்டேன். உடனே பயம் வேண்டாம். அவனது உடம்புக்கு ஒன்றுமில்லை. இன்னமும் முழு பலம் வரவில்லை என்று தோன்றுகிறது. டாக்டர் சொன்னபடி சனிக்கிழமை மீண்டும் ஒரு தரம் காட்டிவிட்டு அதன் பிறகு வேலைக்கு போய்கொள்ளலாம் என்ற ஐடியா என்று லேசான குரலிலேயே கூறி முடித்தாள் சுசிதா. அவளுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவள் ஒரு யோசனையை சொல்லி அதை நிகிலன் ஏற்றதால் இந்த உற்சாகம் ஏற்பட்டிருக்குமோ? இத்தனைக்கும் லேசாக பசி வேறு. ஆனால் பசி பொறுப்பது பழக்கமே என்பதால் படுத்து தூங்கிவிட்டால் சரியாகிவிடும். அரை வாயிலில் நிகிலன் தயங்கினான். ஏறிட்டவளிடம் தப்பாக நினைக்க வேண்டாம் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டான். வழக்கமாக உன் அறையில் சத்தம் அடங்கி நீ தூங்கப் போகிற நேரம் எனக்கு தெரியும்.
அது தாண்டி மேலே 2 மணி நேரம் ஆகிவிட்டது. கட்டாயம் பசித்திருக்கும். பசியோடு உறங்குவது கஷ்டம். இங்கே சாப்பிடுவதாக நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய உதவி செய்ததற்கு பரிசாக ஏதாவது. அவள் பானங்கள் அருந்துவது அவனுக்கு தெரியாமல் இராது. பசிப்பதும் உண்மைதான் என்றாலும் என்ற எண்ணம் விடும்போதே சுசிக்கு இன்னொன்று தோன்றியது. அவனை பார்த்து, உங்களுக்கும் பசிதான் இல்லையா என்று கேட்டாள். அவன் பேசாமல் நிற்கவும், வாருங்கள், ஃப்ரிட்ஜில் பால் இருக்கும், சூடு பண்ணி குடிக்கலாம் என்று விபுவிடம் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு நடந்தாள். பாலை அடுப்பில் வைத்துவிட்டு உணவறையின் அலமாரியை திறந்து பார்த்தாள். புதிதாக 2 டப்பாக்கள் கண்ணில் பட்டன. திறந்து பார்த்தால் ஒன்றில் பயறு மிக்சரும் அடுத்ததில் ரசகுல்லா மாதிரியில் ஏதோவும் இருந்தன. ரஞ்சனி கூறியது நினைவு வர, அக்கா அனுப்பியது போல கொஞ்சம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டாள். இல்லை, வேண்டாம் என்றான் அவன் எங்கோ பார்த்தபடி. அவனது குரலும் முகமும் மறுபடியும் மனதில் நெருடின. அவன் தரையில் படுத்திருந்தது நினைவு வந்தது. பாலை 2 கப்புகளில் ஊற்றி எடுத்து வந்து மேஜை மேல் வைத்தாள். ஒன்றை அவன் பக்கம் வைத்துவிட்டு, அக்கா வீட்டிலாவது சாப்பிட்டீர்களா என்று அவனை கூர்ந்து பார்த்தவாறு சுசிதா வினவினாள். அவன் முகம் கன்றுவது போல தோன்றியது. பதில் ஏதும் கூறாமலே கையை நீட்டி பால் கப்பை எடுத்தான் அவன். பாவம், உங்களுக்காகவே செய்யப் போவதாக சொன்னார்கள். இப்போதேனும் கொஞ்சம் சாப்பிடுவது தானே. பசி வேறு, எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டாள் மனைவி. அவளை சற்று ஆழ பார்த்து, உனக்கும் பசிதானே என்று நிகிலன் கேட்கவும் சுசிதா திடுக்கிட்டு விரைத்தாள். ஒரே அடியாக நீர்த்து போனதாக எண்ணிவிட்டானா? மாமியாரிடம் இளகியது தப்போ? பால் குவளையை எடுக்கப் போன கையை அவள் பின் இழுக்கவும் நிகிலன் அவசரமாக பேசினான். சாரி சாரி, ரொம்ப ரொம்ப சாரி, விட்டுவிடு. நான் கேட்டிருக்க கூடாது. அதற்காக பாலை குடிக்காமல் இருந்து விடாதே ப்ளீஸ். அக்கா விஷயம் மற்ற எல்லாவற்றையும் லேசாக எண்ண வைத்து விட்டதோ என்னவோ. நான் கேட்டதையே மறந்துவிடு என்ன. ஆனால் தயவு பண்ணி என்னையும் விட்டுவிடு என்று வேக வேகமாக பேசி வேண்டினான். என்னையும் விட்டுவிடு என்று நிகிலன் கூறியது உறுத்த. மௌனமாக மீண்டும் பாலை எடுத்து கொண்டாள் சுசிதா. ஒரு பெருமூச்சுடன் தன்னதை குடிக்கலானான் அவன். விசித்திரமாக அந்த பெருமூச்சும் அவளை பாதித்தது. அதற்கு மேல் பேச்சின்றியே இருவரும் பாலை குடித்து முடித்தனர். எதையாவது சொல்லி வம்பை இழுத்து கொள்ளக்கூடாது என்று எண்ணுகிறான் என்று அவளுக்கு தோன்றியது. அவளது கோபத்துக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறதா என்று. சுசிக்கு ஆச்சரியம். குட் நைட் கூட சொல்லாமல் வெறுமனே கையாட்டி விட்டு போனவனை பார்க்கையில் சிரிப்பு கூட வந்தது. ஆனால் சிரிப்பை ஒதுக்கிக் கொண்டு மனம் யோசித்தது. நிகிலன் கெஞ்சியதற்கும் பிறகு மௌனமாக இருந்ததற்கும் காரணம் பால், பழச்சாறு என்று இந்த பானங்கள் அருந்துவதையும் அவள் நிறுத்திவிடக் கூடாதே என்ற கவலைதான். அதாவது அவளிடம் அக்கறை. ஆனால் எப்போதுமே அந்த விஷயத்தில் நிகிலனை குறை கூற முடியாதுதான். இன்றைக்குமே அவனை உட்கார சொன்னால் அவளுக்கு மோடா இழுத்து போட்டு அமர சொன்னது. எவ்வளவு நேரம் நிற்பாய் என்று மறுபடியும் உட்கார வைத்தது. எல்லாம் அப்படித்தானே. இத்தனைக்கும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயம் வேறு சிந்தனைக்கே இடம் தர முடியாத அளவு அவனுக்கு முக்கியமானது. பிறகும் அறையை விட்டு கிளம்பும் முன் மோடாவையும் நாற்காலியையும் உரிய இடத்தில் தள்ளி வைத்தானே. அவளுக்கு ஒரு வேலை என்றுதானே. திருச்சியில் அந்த சைக்கிள்காரன் இடித்து விழுந்த போது கூட அப்போது அவளை மருத்துவமனையில் சேர்த்தது பலரும் செய்யக்கூடியதே. ஆனால் அவள் விபுவை தேடுவாள் என்று யூகித்து அவனை கூட்டி வர ஏற்பாடு செய்தானே. நிகிலனை பற்றி நல்ல விஷயங்கள் நிறைய தோன்றவும் சுசிதாவுக்கு சிரிப்பு வந்தது. போகிற போக்கை பார்த்தால் நிகிலன் விசிறிகள் சங்கத்தில் அங்கத்தினர் ஆவதற்கு பதிலாக அப்படி ஒரு சங்கத்தை அவளே தொடங்குவாள் போல இருக்கிறதே. அதற்கு அங்கத்தினர் சேர்ப்பது பற்றியும் அவள் கவலைப்பட தேவையில்லை. முதல் ஆளாக சேர்வதற்கு அவள் பெற்ற பிள்ளையே துடித்து கொண்டிருக்கிறானே. எங்கோ நிகிலனின் குரல் கேட்கும் முன் அப்பா அப்பா என்று தாவி ஓடிக்கொண்டு, அப்புறம் அவனுடைய பெற்றோர், தமக்கை பிள்ளைகள், அந்த பிள்ளைகளும் தான் மாமா மாமா என்று எண்ணமாக உயிரை விடுகிறார்கள். தில்லை நாயகம் அங்கிள் கூட
அவனோடு அல்லவா ரகசியம் பேசுகிறார். அவனோடு நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று புத்திமதி வேறு. பின்ன வாயில் வரை சென்று வழி அனுப்பியதோடு காரையும் கொடுத்தானே. ரகசியம் அதற்கு முன்பே பேசப்பட்டதுதான் என்றாலும் இப்படி எத்தனை செய்தானோ. சின்ன சின்ன வசதிகளையும் பார்த்து பார்த்து அக்கறையோடு செய்யும் ஒருவரிடம் ஈடுபாடு தானாக ஏற்படத்தானே செய்கிறது. திடுமென ஏதோ தோன்றவும் ஒரு விதிர்ப்புடன் சுசிதா எழுந்து உட்கார்ந்தாள். அப்போது அந்த 2 நாட்கள் அப்போதும் இப்படித்தானே. என்ன மாதிரி மனநிலையில் அங்கே சென்றாள் அதையும் மறக்கடித்து அவளை ஒரு ராணி மாதிரி உணர வைத்தானே. பின்னர் எண்ணுகையில் அருவருப்பாகவே இருந்தது என்றாலும் அவளுடைய பெற்றோர் இறந்திராவிட்டால் நிகழனிடம் அவளுக்கு அவ்வளவு வெறுப்பு ஏற்பட்டிருக்குமா? என்ன மாதிரி வெறுப்பும் கொதிப்பும் நெஞ்சுக்குள் தீயா எரிந்ததே. ஒரு குடும்பத்தின் அங்கமாக வசிக்கும் போது மனதில் இருப்பதை எப்போதும் காட்டிக்கொண்டிருக்க முடியாதே தவிர என்னென்ன நேர்ந்தாலும் அவை எப்படி மாற முடியும்? இப்போது நீரு போத்து வெளியே சாம்பலாக தெரியலாம், ஆனால் உள்ளே இருப்பது நெருப்பே அல்லவா? நெருப்புக்கு அங்கு சூடு இழப்பது எப்படி சாத்தியம்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.